மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற பேரவை வினா 746 காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து பாலாறு பாலம் வரை நிலவி வரும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு பாலம் கட்டித்தர அரசு ஆவணம் செய்யுமா? அதற்கான பதில், மங்களூர் விழுப்புரம் சாலையானது தேசிய நெடுஞ்சாலை 75 வேலூர் தேசிய நெடுஞ்சாலை கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ளது. காட்பாடி ரயில் நிலையம் கிலோமீட்டர் 56/200 முதல் பாலாறு பாலம் கிலோமீட்டர் 59/100 வரை உயர்மட்ட பாலம் அமைக்க மத்திய அரசின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக விரிவான திட்ட அறிக்கை DPR தயார் செய்வதற்கும் சாத்தியக்கூறுகளை ஆராயவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையின் மூலம் விழுப்புரம் மங்களூர் சாலை 4 வழித்தடமாக அகலப்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக மேலூர் மாநகருக்கு 20.50 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4 வழித்தட புறவழிச்சாலை அமைக்க திட்டமிடப்பட்டு நில எடுப்பு பணிகள் முடிவரும் நிலையில் உள்ளன. இப்புறவழிச்சாலை லத்தேரியில் துவங்கி பொய்கை மற்றும் தங்கக்கோயில் வழியாக நெல்வாயில் முடிவடைகிறது. தற்போது ரூபாய் 1042 கோடி மதிப்பிலான நில எடுப்பு பணிகள் உள்பட இத்திட்டத்திற்கான ஒப்புதல் மத்திய அமைச்சகத்தின் பரிசீலனையில் உள்ளது. இத்திட்டங்கள் செயலாக்கப்படும் நிகழ்வில் தற்போதுள்ள போக்குவரத்து நெரிசல் பெரிதளவும் குறையும். ஒன்றிய அரசின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சாலையில் நடக்கும் வேலைகளின் தொய்வு குறித்தும் மற்றும் தமிழ்நாட்டிற்கு தேவையான மற்ற சாலை திட்டங்கள் குறித்தும் ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களை ஜூன் 2 நானே நேரில் சந்தித்து வலியுறுத்தினேன். மாநில அரசு ஒத்துழைப்பு அளிக்கும் பட்சத்தில் பல திட்டங்கள் நிறைவேற்ற ஒன்றிய அரசு தயாராக இருப்பதாகவும் முந்தைய ஆட்சியில் உள்ள இடர்பாடுகளை நீக்கினால் வரும் காலங்களில் சுமார் 2 லட்சம் கோடிக்கான திட்டங்களுக்கு வரும் 5 ஆண்டுகளில் அனுமதி அளிப்பதற்கு ஒன்றிய அரசு தயாராக உள்ளதாக கூறி உறுதியளித்தார். இது மட்டுமல்லாமல் மத்திய சாலை நிதியிலிருந்து தற்போது தமிழகத்திற்கு அனுமதிக்கப்பட்ட 500 கோடி CRF சென்ட்ரல் ரோட் ஃபண்ட் ரூபாயை முதல் முறையாக 1000 கோடி ரூபாயை உயர்த்தியிருக்கிறார். தற்போது தமிழகத்திற்கு அளிக்கப்படும் சாலை பாதுகாப்பு நிதி 300 கோடி ரூபாயிலிருந்து 600 கோடியாக உயர்த்துவதாக உறுதியளித்தார். தமிழகத்துக்கு ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க, வடக்கு வளருது தெற்கு தேயுது. ஒன்றிய அரசாங்கம் அவங்க மொழியில சொல்லணும்னா ஒன்றிய அரசாங்கம் தமிழகத்தை வஞ்சிக்குது, எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டே தான் இருக்காங்க. தமிழகத்தோட வளர்ச்சியை அது கவனம் செலுத்திட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு ஆதாரமா நம்மளுடைய அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா சட்டமன்றத்தில் ஒரு உரை கொடுத்தாங்க. அந்த உரையில அவர் கொடுத்த டேட்டாவை தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்ல போறேன். என்னன்னா மத்திய அரசாங்கம் உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக அடுத்த வர 5 வருஷத்துல 2 லட்சம் கோடியை கொடுக்க போறாங்களாம். அது மட்டும் இல்லாம ரோட் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் டெவலப் பண்றதுக்காக ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் 500 கோடியிலிருந்து அதை 1000 கோடியா அதிகரிக்க போறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சாலையோரத்துல பாதுகாப்பு நிதியா 300 கோடி கொடுத்துட்டு இருந்தாங்க, அதையும் 600 கோடியா கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை இன்னைக்கு ஆட்சியில் இருக்க தாவேக அரசினுடைய அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காங்க. சோ மோடி அரசாங்கம் என்னைக்குமே இங்க இருக்கிறவங்கள வஞ்சிக்கல, எங்கேயும் தமிழகம் தான் அங்க வடக்குதான் அப்படின்னு எங்கேயும் பிரிச்சு பார்க்கல. ஒரே பாரத தேசமா பாரத தேசத்தோட வளர்ச்சியை மட்டும்தான் மோடி அரசாங்கம் நோக்கிட்டு இருக்காங்க.